ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரி ஒன். நான் தான் உங்கள் நிர்மல்குமார் என்ட்ருக்கே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்து பேச போகிற படம் பேர் வாஷி. இந்த படம் ஜூன் 17, 2022 ஊர்வசி தியேட்டர்ஸும் ரம்யா மூவிஸும் சேர்ந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ரேவதி காலமந்தின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை விஷ்ணுஜி ராகவன்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் டொவினோ தாமஸ், கீர்த்தி சுரேஷ், அனகா நாராயணன் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்தியன் சென்சார் போர்டு இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் லாயர் கப்புள்ஸ்க்கு இடையில் வர்ற ரைவரியாக கதையை எடுத்து பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு லாயர் கப்புளில் ஒருத்தரான பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு எதிராக போராடுவார், இன்னொருத்தர் தன்னோட ஃப்ரெண்டுக்காக போராடுவாங்க. இதில் யார் ஜெயிச்சாங்கன்றதை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரோலேயே படத்தோட கதைக்குள்ளே போயிடுவாங்க. இந்த படத்தோட ப்ரோட்டகனிஸ்ட் எபின் மேத்யூ ஒரு ஜூனியராக இருப்பார். அவருக்கு குமார்னு ஒருத்தர் ஒரு கிளைண்ட் கூப்பிட்டு வருவார். அந்த கிளைண்ட்டோட இவர் பேசுறதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவரோட கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னு. இந்த சீன் ரொம்ப ஹியூமராக இருக்கும். இவரோட மென்டார் சதீஷ் முல்லார்னு ஒருத்தரை காட்டுவாங்க. இவரோட கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. எபினுக்கு சொந்தமாக ஆஃபீஸ் இல்லாதனால சதீஷ் அப்பப்போ அவரோட ஆஃபீஸை எபினுக்கு கொடுத்து உதவுவார். அடுத்து கதையோட ஃபீமேல் லீடு மாதவியை காட்டுவாங்க. அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்றதையும் ஒரே சீனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த சீனும் ரொம்ப நல்லாயிருக்கும். எபினுக்கு சொந்தமாக ஆஃபீஸ் இல்லைன்றனால அவர்கிட்ட இருந்து ஒரு கேஸு கை நழுவி போயிடும். அதனால் அவர் எபின் சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் தேடிட்டு இருப்பார். எபின், மாதவி, சதீஷ் 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்றதை அடுத்த சீனில் நம்ம காட்டிடுவாங்க. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எபின் பொண்ணுங்களை பற்றி என்ன நினைக்கிறாருன்னு, மாதவி பசங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றதும் வேற ஒரு கேஸ் மூலமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தெரிஞ்சதுனால தான் கதைக்குள்ளே போகும்போது அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி நம்ம கிரியேட் ஆகும். இந்த மாதிரி சீன் பிளேஸ்மெண்ட்ஸ்னால தான் நம்ம மலையாள சினிமாவை ரொம்ப ரசித்து பார்க்குறோம். மாதவி ஒரு கேஸில் சொதப்பிடுவாங்க. அதனால் அவங்களோட சீனியர் மாதவியை ரொம்ப திட்டிடுவாங்க. அதனால் மாதவி தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு புது ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் முடிவெடுப்பாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் மாதவியோ எபினும் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் ரெண்ட்டுக்கு எடுத்து நியூ ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா மதுவும் எபினுக்கும் இடையில ரொமான்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். அதை எபின் ஒரு ஸ்டைலில் மூவ் பண்ணுவார், ஆனால் மாதவி வேறு ஸ்டைலில் மூவ் பண்ணுவாங்க. இந்த சீனை நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஃபைனலாக எபினுக்கு கவர்மெண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஜாப் கிடச்சிரும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னால் ஒரு லாயர் கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி எதிரில் யார் நின்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் விக்டம்க்கு ஜஸ்டிஸ் வாங்கி தருவாங்க. இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்டிங்கை ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எபின் கோர்ட்டு கொஞ்சம் லேட்டாக வருவார். அப்போது கௌதம் கணேஷ்னு ஒருத்தரோட கேஸை மது எடுத்திருப்பாங்க. அந்த சமயத்தில் விக்டம் அனுஷா சிவகுமாரோட சைடாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எபின் நிற்பார். கதை இங்கே சூடு பிடிக்கும். இந்த கேஸ் என்னன்னா ரேப் அண்டர் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ், அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கௌதம் அனுஷாவை ஏமாத்திட்டாரு அப்படின்னு கேஸ் நடக்கும். அதில் எபின் மாதவியோ எதிரில் நின்று சண்டை போடுவாங்க. ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே கௌதமோட பெயிலை 2 days ஹோல்ட் பண்ணிடுவார் எபின். இந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கிடையில் எபினுக்கும் மாதவிக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். எபின் அனுஷாவை மீட் பண்ணி அனுஷாவோட வெர்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிருப்பார். சைமல்டேனியஸாக மாதவி கௌதமோட வெர்ஷன் தெரிஞ்சுக்கிட்டு போயிருப்பாங்க. பொதுவாக உண்மைக்கு 3 வெர்ஷன் இருக்கும். உங்களுடைய வெர்ஷன், எதிராளியோட வெர்ஷன், ஃபைனலாக உண்மை வெர்ஷன். உங்களோட வெர்ஷனும் எதிராளியோட வெர்ஷனும் தெரிஞ்சுக்கிட்டா உண்மை வெர்ஷன் என்னன்னு தெரிஞ்சிடும்னு நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட கௌதமும் அனுஷாவோட வெர்ஷன் தெரிஞ்சிக்கும் போது இந்த படத்தில் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னு புரிய வச்சுருப்பாங்க இந்த படத்தோட டீம். இந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போதே எபினுக்கும் மாதவிக்கும் கல்யாணம் ஆகிடும். ஆனாலும் எபினும் மாதவியும் இந்த கேஸை ரொம்ப நேர்மையாக தான் நடத்துவாங்க. கோர்ட் ரூமில் ஃபஸ்ட் டைம் அனுஷா அண்ட் கௌதமோட அட்டண்டன்ஸ் முன்னிலையில் எபினும் மாதவியும் கேஸை மூவ் பண்ணுவாங்க. உண்மையிலேயே இந்த சீன் பிரமாதமாக இருக்கும். இந்த படத்துக்கே இந்த சீன் தான் யூஎஸ்பின்னு சொல்லலாம். சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு அனுஷா நிறைய வைன் கன்சியூம் பண்ணதாக சொல்லியிருப்பாங்க. அதை வச்சு அனுஷா வைனை கன்சியூம் பண்ண வச்சு இன்டர்கோர்ஸில் ஈடுபட்டிருக்கார் கௌதம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை ரேப் அகெயின்ஸ்ட் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு சொல்லி எபின் முடிப்பார். இது நிறைய பேருக்கு தெளிவாக புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது 2 பேர் அவங்களோட ஓன் கன்சர்ன் மூலமாக இன்டர்கோர்ஸில் ஈடுபட்டால் அது தப்பு கிடையாது. ஆனால் 2 பேர் இன்டர்கோர்ஸில் ஈடுபடும் போது ஒருத்தர் ஃப்யூச்சரில் மேரேஜாக மாறும் அப்படின்ற நம்பிக்கையில் இருப்பாங்க. இன்னொருத்தர் அந்த இன்டர்கோர்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த ஐடியாவை அப்போஸ் பண்ணால் அது ரேப்பாக தான் கன்சிடர் பண்ணப்படும். குறிப்பாக பெண்களை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த சட்டம் IPC 375 அண்ட் IPC 415 ஒர்க் ஆகுது. இதில் IPC 375ன்றது ரேப் பண்ணப்பட்டவங்களுக்கு உதவுற சட்டம், IPC 415ன்றது ஏமாற்றப்பட்டவங்களுக்கு உதவுற சட்டம். நெக்ஸ்ட் இயரிங்கில் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு விமல்னு ஒரு கலீக் கௌதமன் அனுஷா கூட இருந்திருப்பார். அவர் இப்போ சாட்சி சொல்கிறதுக்கு கோர்ட்டு கொடுத்துருப்பாரு. விமலுக்கும் எபினுக்கும் நடுவில் நடக்கிற இன்ட்ராக்ஷனாக இருந்தாலும் சரி, மாதவிக்கும் விமலுக்கும் இடையில நடக்கிற இன்ட்ராக்ஷனும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த சீனில் கௌதம் வீட்டில் ஹவுஸ் ஹெல்ப்பாக வேலை பார்க்குற உஷா குமாரியை காட்டுவாங்க. உஷா குமாரிக்கும் எபினுக்கும் இடையில நடக்கிற கான்வர்சேஷன் மூலமாக நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். இந்த கேஸில் ஜெயிக்கிறதுக்கு எபினும் மாதவியும் என்ன வேணால் பண்ண தயாராக இருக்காங்க அப்படின்னு உணர்த்தி இருப்பார் இந்த டைரக்டர். சைரான ஒருத்தர் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல வேண்டியது இருக்கும்.
அவங்களோட ரெஃபரன்ஸ் மூவியில் பல வாட்டி வரும். அவங்க தான் கௌதம்க்கும் அனுஷாவுக்கும் இடையில இருக்க காமன் ஃப்ரெண்டு. அவங்க சாட்சி சொல்ல வராங்கன்னொடனே ஃபஸ்ட்டு அனுஷா எபின் கிட்ட கேஸை வித்ட்ரா பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேஸை வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு இருக்கிற ரியாலிட்டியை எபின் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நமக்கு நல்லா புரிஞ்சிடும் அனுஷாக்கு கௌதம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்லிட்டு. இதே சமயத்தில் கௌதம் மாதவி கிட்ட ஒரு உண்மையை கன்ஃபர்ஸ் பண்ணுவார். அதாவது சைரா மூலமாக ஆல்ரெடி கௌதமுக்கு மாதவி தன்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் இந்த இன்டர் கோர்ஸில் ஈடுபட்டிருப்பாரு. ஃபைனலாக சைரா வந்து கோர்ட்டில் பேசுவாங்க. இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கும். மாதவி ஒரு ஃபெமினிஸ்ட்டு, எபின் ஒரு ஈக்குவலிஸ்ட்டு. பட் ரெண்டு பேருமே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் சைட்ஸில் எதிர்த்து நிற்பாங்க. ஃபைனலாக வர தீர்ப்பும் நம்ம எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஒருவேளை எபின் கௌதம் சைடு நின்று இருந்து மாதவி அனுஷா சைடு நின்று இருந்தாங்கன்னா கதையை டோட்டலாக மாறி இருக்கும். எபின் அண்ட் மாதவியோட ஸ்டாண்டு மாறி இருந்தாலும் ரெண்டு பேருமே அவங்க கேஸில் ரொம்ப ப்ரொஃபஷனலாகவும் உண்மையாகவும் டீல் பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே இந்த படம் ரொம்ப நல்ல படம். எல்லாரும் இந்த படத்தை ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். குறிப்பாக பெண்கள் எல்லாம் இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்குறது நல்லது. நம்ம சேனல் ஆரம்பிச்சதோட முக்கியமான காரணமே தமிழ் ஆடியன்ஸை யூனிவர்சல் ஆடியன்ஸாக மாற்றணும் அப்படின்றனால தான். அதனால் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்படியே நான் வளரணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.